ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்க முடியுதா? எல்லா நேரமும் மனமகிழ்ச்சியா இருக்க முடியுதா அப்படின்னா இல்ல. நாம சந்தோஷமா இருக்க முடியாததுக்கு காரணம் தேவனா மனுஷனா அப்படின்னு கேள்வி கேட்டா, மனுஷர்களாகிய நாம சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கிறோம். பல சந்தர்ப்பத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம செய்யும்போது, கர்த்தருக்கு இஷ்டமில்லாத விஷயங்களை செய்யும்போது நம்முடைய மனசுல சந்தோஷம் போயிடுது, மகிழ்ச்சி போயிடுது. ஆனா ஆண்டவர் நிரந்தரமா நித்தியமா நாம் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அதுக்கு தான் அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த நாளில நான் உங்களோடு கூட பேச போகிற வாக்குத்தத்த வசனம் என்பது யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் அப்படின்றது தான் அந்த வசனம் வாக்குத்தத்தம் சொல்றது. நாம என்ன கேட்டுக்கிறோமோ அது நமக்கு செய்யப்படும். இப்போ திரும்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நாம கேட்டுக்கொள்ற எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கா? நாம விரும்புற எல்லாமே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா இல்ல. நாம நிறைய நேரங்கள்ல வேண்டிக் கொள்றோம். தேவனுடைய வசனத்தின்படி வேண்டிக் கொள்கிறோமா? கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஒழுங்கின்படி நாம ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோமா அப்படின்னா அங்க நம்ம தவற விட்டுறோம். என்ன செய்தால், எப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம ஜெபம் பண்ணினா, வேண்டுதல் செய்தா நமக்கு அது செய்யப்படும், அது கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது என்ற கண்ணோட்டத்தில் நான் வேதத்தை வாசித்து நாம் செயல்படும் போது அப்படியே நாம் ஆசீர்வதிக்கப்படவும் உயர்த்தப்படவும் கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த நாளில தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவருடைய உச்சிதங்களை அனுபவிக்க, நாம் வேண்டிக் கொள்ளுகிற, நாம் கேட்கிற யாவற்றுக்குமாக தேவன் பதில் கொடுப்பதற்கு நாம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த வசனத்துல. இன்றைய வாக்குத்தத்தம் அதுதான். வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்க பங்கு பெற்று வருகிறீர்கள். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு வருகிறீர்கள். உங்களில் அநேகர் எங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது பிரயோஜனமாக இருக்கிறதாக சொல்லுகிறீர்கள். அதற்காக நாங்கள் தேவாதி தேவனை துதிக்கின்றோம். அந்த விதத்தில் இந்த நாளில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த வசனத்தை முழுமையாக நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம கேட்டுக்கொள்வத ஆண்டவர் செய்கிறார். திரும்பவும் நான் அந்த விஷயத்துக்கு வர்றேன். நாம எவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறோம், எவ்வளவு மன்றாடி இருக்கிறோம், எவ்வளவு பிரார்த்தனை செஞ்சு முடிச்சிட்டோம், ஆனா ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. யார் சொன்னது? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார்னு. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார், நம்முடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுப்பார். நான் இந்த முதலாவது அந்த நிபந்தனைகளை சொல்லிட்டு இந்த ஜெபத்திற்கு ஏன் பதில தேவன் கொடுக்கல அப்படின்றத கடைசியா சொல்ல விரும்புறேன். நம்முடைய மன்றாட்டை கேட்பதற்கு அவர் எப்போதும் ரெடியா இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார். பைபிள்ல ஏராளமான நாமங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு நாமம் ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு சொல்றது. அவர் நோக்கி கூப்பிடும்போது சங்கீதக்காரன் ஜெபத்தை கேட்கிறவரே என்று தான் ஆரம்பிக்கிறான். ஆமா அன்பானவர்களே, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய மன்றாட்டை அவர் கேட்கிறார். உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். அவர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். நாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு அவர் மிகுந்த ஆவலாய் இருக்கிறார். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறானா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு ஆண்டவர் அவனுடைய முகத்தை பார்த்தார்னு 42வது அதிகாரம் யோபுல வாசிக்கிறோம். இவன் ஜெபிக்கிறானா இல்லையா அப்படின்னு அவர் பார்க்கிறார். ஆகவே நீங்க ஜெபம் பண்ணினா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அப்படியானால் ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை? நான் செய்த ஜெபத்திற்கான பதில் ஏன் கிடைக்கவில்லை? அது ஒரு பெரிய ஒரு புரியாத புதிரா இருக்குல்ல. அதுக்கான பதில் எல்லாம் இந்த செய்தியில் இருக்குது. நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்பட வேண்டும்.
நீங்கள் மன்றாடுவதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னா இந்த வசனம் சொல்லக்கூடிய 2 நிபந்தனை இருக்கு. ஒன்று, நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் யாருக்கு இருக்குதோ அவங்க கேட்டுக்கொள்றத கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆகவே நாம் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறோமா? கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம் நமக்கு உண்டா? இந்த ஒரு அதிகாரம் முழுசும் இந்த நிலைத்திருப்பதை பற்றி ரொம்ப அழகாய் யோவான் எழுதியிருக்கிறார். இந்த அதிகாரத்துல 4வது வசனம் 5வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அந்த ஏன் நிலைத்திருக்க சொல்றாரு அப்படின்னா, ஏன் அவருக்குள்ள நிலைத்திருக்கணும்னா, நிலைச்சிருந்தாதான் நம்ம கனி கொடுக்க முடியும். நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டோம். 5வது வசனம் அதே போல சொல்கிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுப்போம், நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டோம். அதுதான் அவர் சொல்றாருங்க. ஆண்டவருடைய வருகை நாள்ல நீங்க இயேசுவை வழிபட்டவங்களா, இயேசுவை ஆராதனை செய்யறவங்களா, நீங்க ஒரு கிறிஸ்தவரா, பைபிள் வாசிக்கிறவரா, அந்த கண்ணோட்டத்துல ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவருடைய வருகையில நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும்னா கனி கொடுக்கிறோமா, கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு தான் பார்ப்பார். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கள்ள தீர்க்கதரிசிகள் நல்ல கனிகளை கொடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் போய் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே என்று கதவை தட்டும் போது ஆண்டவர், அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுகிறார். அப்ப தேவனுடைய அந்த எதிர்பார்ப்பின்படி கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். 2வது, அந்த அனுபவம் உள்ளவங்க தான் அவர் வரும்போது அவர் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் அவர்களுக்கு கிடைக்கும். இதை யோவான் நற்செய்தி நூலில் அல்ல, தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைச்சிருக்கிறவங்க தான் அவருடைய வருகையின் காலங்களில தைரியமாய் அவர் எதிர்கொண்டு போக முடியும். அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள். நம்ம பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவருக்குள்ள நிலைச்சிராம நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்கிறோம். குந்தி குந்தி நடக்கிறவர்களா இருக்கிறோம், இருமனமுள்ளவர்களாக இருக்கிறோம். கொஞ்சம் மாமிசம், கொஞ்சம் ஆவி, கொஞ்சம் அனல், கொஞ்சம் குளிர், இப்படி நம்முடைய லைஃப் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாளும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். அவர் விரும்புகிறபடி நாம் ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. திரும்ப சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைய வாக்கு தத்தம் என்ன என்றால், நீங்கள் எதையெல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அதன்படியெல்லாம் அவர் செய்வார். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு ஏற்றபடி அவர் உங்களுக்கு பதில் செய்வார். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, என்னை நிலைச்சிருங்கப்பா, எனக்குள்ள நிலைச்சிருந்தீங்கன்னா போதும், நான் உங்களை பிளஸ் பண்ணுவேன், நீங்க கேட்கிற ஜெபத்துக்கெல்லாம் நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். இப்போ அவர் நிலைச்சிருக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு 3-4 விஷயங்களை நான் சொல்லலாம். நான் நிலைச்சுத்தானே பிரதர் இருக்கிறேன், அவருக்குள்ளதான் இருக்கிறேன், ஏசப்பா தான் என்னுடைய ஆண்டவர், அவர்கிட்ட தான் ஜெபம் பண்றேன், வேற எந்த சாமி நான் கும்பிடுறது இல்லை, ஏசு சாமி தான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி இருந்தும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெபிக்கிறது, நாம் வேண்டிக்கிறது நடக்கல அப்படின்னா, நம்ம அவருக்கு நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் எதிர்பார்க்கிறபடி நிலைச்சிருக்கிறோமான்றத நம்ம யோசிக்க தவறுறோம். அப்படியானால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார், நாம் எப்படி நிலைச்சிருக்கணும் எதிர்பார்க்கிறார் என்ற ஒரு கேள்வியை கேட்போமானால் வேதாகமம் அதற்கு நிறைய பதில சொல்லுது. நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்க மேல, தேவன் மேல அன்பா இருக்கிறீங்களோ அதுதான் நீங்க தேவனுக்குள்ள நிலைச்சிருக்கிறதுக்கான அடையாளம். இந்த உலகத்துல அன்பு இருக்கு பாருங்களேன், அதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. அன்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல். நீங்க பேசும்போது, பழகும்போது, நீங்க பார்க்குற ஜனங்களுக்கு நடுவில் நீங்க அன்பா இருந்துட்டீங்கன்னா கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தமா. நீங்க அன்பா இருக்கீங்களா, இல்ல வம்பு பண்றீங்களா? நம்மளா அன்பா இருக்க முடியுதா? சடன் வெடிச்சு எரிஞ்சிடறோம். வார்த்தைகளால் மற்றவங்களை ரொம்ப காயப்படுத்துறோம்.
அன்பு நம்மகிட்ட இல்ல. அன்பின் ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக நீங்க இருந்தா, நீங்க எந்த விதத்துல அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள்? மற்றவரிடத்துல உங்களுடைய அன்பை மிகச் சரியாக வெளிப்படுத்த முடிகிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, அன்புள்ளவர்கள் தான் அவரில் நிலைத்திருக்கிறார்கள். தேவனுக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் இதுதான். தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவது மாத்திரமல்ல, மனுஷனிடத்தில் அன்பு கூறணும். 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல இப்படி எழுதியிருக்கு: தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். யாரு தேவனில் நிலைச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அன்பில நிலைச்சிருக்கிறவங்க தான். எல்லாத்தையும் அன்பா இருக்காங்கல்ல, எல்லாரையும் நேசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஆண்டவரே இருக்கிறார், கர்த்தரே இருக்கிறார். ஒரு அருமையான தாயார் இந்த கோவிட்-19 காலங்கள்ல உங்களுடைய அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணலான்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சியில அந்த நிகழ்ச்சி நடந்ததை நான் பார்த்தேன். அதுல வந்து ஒரு சகோதரி சொல்றாங்க தன்னுடைய அனுபவத்தை. ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, என் பிள்ளைய எழுப்பினேன், கணவர் எழுப்பினேன், என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு நல்லா தெரியுது நான் கோவிட்-19 எனக்கு வந்துருச்சு அப்படின்னு. ஸோ நிறைய கார் நாங்கள் புக் பண்ணோம். கொரோனா கேஸ்ன்றதை சொல்லி நான் கேட்டப்போ எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க, கேன்சல் பண்ணாங்க, ட்ரிப்பை கேன்சல் பண்ணாங்க. ஆனால் ஒருத்தட்ட சொல்லும்போது அவர் வந்து நான் வரேன்னு சொன்னார். அவருடைய காரில் ஏற்றிக்கிட்டு அந்த இரவில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் கேட்டார். காரில் உட்கார வச்சுட்டு அந்த டிரைவரே ஓடி போய் ஒரு மருத்துவமனையில் விசாரிப்பாராம். அப்படி விசாரித்து கடைசியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார். நான் அதன் பிறகு அவருடைய தொலைபேசிக்கு நான் கூப்பிட்டு பார்க்குறேன், ஆனால் அவர் அட்டன் பண்ணலை. அப்போ இந்த நெறியாளர் கேட்குறாரு, நீங்கள் யார் நினைக்கிறீங்க? அவர் ஒரு முஸ்லீம்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் நம்புகிறேன் கடவுள் தான் அந்த ரூபத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இங்கே மதம் அப்படின்றதெல்லாம் யாரும் முக்கியப்படுத்தலை. ஒரு மனுஷன் அன்பா கரிசனையோட உதவி செய்தால் அவங்கள இந்த உலகம் கடவுளா பார்க்குது, இல்லை தெய்வமா பார்க்குது. நாம தேவனுடைய மக்களாக இருக்கிற நாம காண்பிக்கக்கூடிய அன்பு இருக்கு பாருங்களேன், அந்த அன்பை சரியா நீங்க வெளிப்படுத்திட்டீங்கன்னா நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கிறீங்க அப்படின்னு பொருள். நீங்க கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்: பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் ஆயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அன்பிலே நிலைத்திருப்பதற்கு இன்னும் கூட கொஞ்சம் விரிவா சொல்றார். அவர் என்னெல்லாம் சொல்றாரோ, வசனம் என்ன சொல்லியிருக்குதோ அதன்படி நடந்துருங்க, அதுதான் அன்பிலே நிலைச்சிருப்பதுக்கு அடையாளம்னு சொல்றார். அதாவது சக மனிதர்களை எப்படி நேசிக்கணும், மற்றவங்க மேல எப்படி அன்பு காட்டணும் அப்படின்றத அவர் என்ன டீச் பண்ணியிருக்கிறாரோ அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் நீங்க அவருடைய அன்பிலே நிலைச்சிருக்கிறதுக்கு, அவருடைய அன்பிலே நடந்து கொள்வதற்கு அடையாளம். நீங்க அன்பா நடந்துகிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, நீங்க அவருக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். நாம் அவரில் நிலைத்திருப்பதனுடைய முதல் அடையாளம் அதுதான், அன்பா இருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பை பத்தி ரொம்ப அழகா பவுலடிகள் சொல்றாரு. முடிக்கும்போது நிலைத்திருக்கிறது 3: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதுல எது சிறந்தது உயர்ந்ததுன்னு சொன்னா அன்பு தான் உயர்ந்தது. நீங்க ஒரு பழைய பாட்டு கேட்டிருப்பீங்க, அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம்னு. அதுதான் முக்கியம். நம்ம அன்பா இருக்கிறோமா? அன்பா நடந்து கொள்கிறவர்கள் தான் தேவனுக்கு இஷ்டமானவங்க. அன்பாக நடந்து கொள்கிறவர்கள் அவருக்குள் நிலைத்திருக்கிறார்கள். அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் யாருன்னா அன்பா இருக்கிறவங்க. அதனால என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, கோபத்தை கொட்டாதீங்க, வார்த்தையை கொட்டாதீங்க, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசாதீங்க, கடுஞ்சொல்ல பயன்படுத்தாதீங்க, பிராது பேசாதீங்க, கோல் சொல்லாதீங்க. இப்படி எல்லா விதத்திலும் கவனமாயிருந்து அன்பினாலே நிரம்பினவர்களாக நாம் செயல்படும் போது மாத்திரம்தான் நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று பொருள்படும். 2வது, அவரில் நிலைத்திருப்பது என்பது கர்த்தருடைய கட்டளைகளை, அவருடைய பிரமாணங்களை நாம் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணி அதை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக்குறோமோ அதுதான் அவருக்குள் நிலைத்திருப்பதற்கு அடையாளமா இருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம்: அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார்.
அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்துள்ள ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அவர் நிலைச்சிருக்கணும். அவர் நிலைத்திருக்கிறோம் என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருளாக முதலாவது நாம பார்த்தது, நீங்க அன்பா நடந்து கொள்ளுங்க, அவர் நிலைச்சிருப்பீங்க. இரண்டாவது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள். வேதாகமத்துல ஏராளமான கட்டளைகள் இருக்குது, இல்ல திரளான கட்டளைகள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நம்மோட பேசும்போது அவருடைய கட்டளைகளை நீங்க கடைபிடிச்சு நடக்கணும். இந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணுங்க. அந்த கட்டளைகளை பிடித்து கொண்டால் அந்த கட்டளைகளின் நிமித்தம் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு, உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். தேவனுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோமா? தேவனுடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கிறோமா? தேவனுடைய கட்டளைகளின் மேல நாம் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்களிடத்துல பேசினாருன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை உடனே நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பின்பற்ற துவங்கிட்டீங்கன்னா, அதை கைக்கொள்ள துவங்கிட்டீங்கன்னா, அவர் உங்களுக்குள்ள இருப்பார், நீங்க அவருக்குள்ள இருப்பீங்க. அவரில் நிலைத்திருப்போம் என்கிற அந்த வசனத்துடைய பொருள் இதுதான். நாம் அவருக்குள் நிலைத்திருப்பதற்கு இரண்டாவது, அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன், அவருடைய வசனத்தை நான் கை கொள்றேன்னு சொன்னா அதை விட பெரிய ஒரு விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இந்த உலகத்துல. அப்போ தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுங்க, நீங்க அவருக்குள்ள நிலைச்சிருக்கீங்க. மூன்றாவது, பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்கிறவர்கள் அவருக்குள்ளே நிலைச்சிருக்க முடியாது, வாய்ப்பில்லை. பாவம் செய்யாதவர்கள் அவருக்குள் நிலைத்திருக்கிறார்கள். 1 யோவான் 3:6. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறிவும் இல்லை. இப்ப தேவனுக்குள்ள நிலைச்சிருக்கணும்னு சொன்னா தயவு செய்து பாவம் செய்வதை விட்டு ஓய்ந்து விடுங்கள். இதை குறித்து யோவான் அல்ல, பேதுரு சொல்லுகிறதை நான் வாசிக்க முடியும். 1 பேதுரு 4:2. ஏனெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் கால வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இப்ப பாவங்களை விட்டு ஓய்ந்து தேவன் நோக்கி பாருங்க. பாவத்தோட இருக்கிறவங்க கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்க முடியாது. அவங்க எப்படி ஒரு நாற்றை பிடுங்கி ஊண்டி மறுபடியும் இன்னொரு இடத்துல அதை பிடுங்கி ஊன்றும் போது அது இறந்து போகிறதோ அதுபோல ஜீவனற்றவர்களாய் போய்விடுவார்கள். ஒரு நாற்றங்கால்ல நாற்று அங்கே பாவப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு முடிச்சாக அதை எடுத்துக்கொண்டு வயலுக்கு கொண்டு போகிறார்கள். அந்த வயல்ல அந்த நாற்றை எடுத்து நடுகிறார்கள். அவ்வளவுதான். இதுக்கு பிறகு 3வது இடத்துக்கு அதை பிடுங்கி நட்டோன்னு சொன்னா அது பிழைக்காது. அதனுடைய அந்த வேர் நிற்காது, சத்துவம் போயிடும், செத்து போயிடும். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். ஏன் நம்ம அப்பப்போ நம்ம ஆண்டவரை பிடிக்கிறோம், அப்புறம் விட்டுறோம், அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தா நிச்சயமா நம்முடைய லைஃப்ல ஒரு நித்திய ஜீவனை அடைய முடியாது. பாவம் செய்துவிட்டு அடிக்கடி அவ்விதமான தவறுகளை செய்து மீண்டும் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைக்கிற ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, நிச்சயமாக அன்பானவர்களே, தேவனுக்குள் நிலைச்சிருப்பதற்கான வாய்ப்பில்லை. பாவம் செய்யாதவன், பாவத்தை விட்டு விடுகிறவன் தேவனுக்குள் நிலைத்திருக்கிற பாக்கியத்தையும் இரக்கத்தையும் பெறுகிறான். பாவத்தை விட்டு விடுகிற ஒரு மனுஷனுக்குத்தான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அவை தேவனிலே நிலைத்திருப்பதற்கு 3வது ஒரு விஷயம். 4வது ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய திருவிருந்து ஆராதனையில, அவருடைய அப்பம் விற்கிற ஆராதனையில கருத்தோடு கூட கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷனும் அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெறுகிறான். யோவான் நற்செய்தியினுள் 6வது அதிகாரம் 56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவன் நிலைத்திருக்கிறேன். யார்? இந்த ஹோலி கம்யூனியன் சர்வீஸ்ல அட்டன் பண்ணி அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து தன்னை அர்ப்பணித்து திருந்த வேண்டிய விஷயங்களில் திருந்தி தன்னை முழுவதுமாக சமர்ப்பிக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் பாருங்க, அவன் தேவனிலே நிலைத்திருக்கிறவனாயிருக்கிறான்.
ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் வரும்போதெல்லாம், திருவிருந்தாராதனை, கடமைக்காக அதுல போய் உட்காரக்கூடாது. இந்த அப்பத்தை கையில வாங்கும்போது ஆண்டவருடைய கல்வாரியிலே அவர் பட்ட பாடுகளை, வேதனைகளை நினைவு கூற வேண்டும். எனக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார் என்பதை உணர்வோம். அந்த திராட்சரசத்தை பெறுகிற போது அவர் சிந்திய விலையேறப்பட்ட இரத்தத்தின் மகத்துவத்தை உணர்வோம். நம்மை அர்ப்பணிப்போம். அதை நினைக்க 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 நான் தேவனுக்கு விரோதமாய் தவறு செய்யாமல் இருப்பதற்குரிய மனதை, வைராக்கியத்தை பெற்றுக் கொள்கிறேன். இப்படி ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. அவருக்குள்ள நிலைச்சிருக்கணும்ன்றதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விருப்பம். சில வசனங்களை வாசிக்கும் போது அவர் எந்த அளவிற்கு அதுல முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை உணர முடிந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 11:23, பிலிப்பியர் 4:1, 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆகவே அப்போஸ்தலர்கள் அதை விரும்பினாங்க. நம்ம கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும்ன்றதா அவங்களுடைய ஆசை. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும் அப்படின்றதையும் நம்ம அங்க பார்க்கிறோம். இந்த உலகத்துல உபத்திரவம், துன்பம், கஷ்டம், பாடு இதெல்லாம் இருக்கு. இதுக்கு நடுவுல தேவனுடைய வார்த்தையில நீங்க நிலைச்சிருக்கீங்களா அப்படின்றது மிக முக்கியம். இந்த வசனம் விதைக்கிற அந்த ஓமானத்துல பாத்தீங்கன்னா, கற்பாறையில விதைக்கப்பட்ட அந்த விதை என்பது ரொம்ப காலம் நிலைச்சிருக்க முடியல. உபத்திரவம், பிரச்சனை வரும்போது, வசனத்தின் வரும்போது அது பலனிழந்து போறது அப்படின்னு நாம் உபமானத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 13:21, மார்க் 4:17 அதை குறித்து நாம பார்க்க முடியும். இப்போ நிலைத்திருத்தல், உபத்திரவத்தை பார்க்காம, துன்பத்தை பார்க்காம ஒரு மனுஷன் நிலைச்சிருக்கிறான்னு சொன்னா அவனில் கர்த்தருடைய வார்த்தை நிலைச்சிருக்கும். எனக்கு வரக்கூடிய உபத்திரவம், பிரச்சனை எல்லாம் வந்துட்டு போட்டோம் என்று மன உறுதியோடு இருக்கிற ஒரு மனுஷனோட லைஃப்ல ஆண்டவர் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுக்கு உதாரணமா தன்னுடைய சீஷர்களை சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, இந்த உபத்திரத்துக்கு நடுவுல என் பிள்ளைகள் நிலைச்சிருந்தாங்க, அவருடைய வசனத்துல நிலைச்சிருந்தாங்கன்னு சொல்றார். உபதேசத்துல நிலைச்சிருந்தாங்க, வார்த்தைகளை விட்டு விடவில்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும்போது, அதாவது சத்துருவோடு இருக்கக்கூடிய இந்த யுத்தத்துல, இந்த போராட்டத்துல தேவ பிள்ளைகள் ஜெயிக்கிறதுக்கு, வெற்றி பெறதுக்கு இந்த வார்த்தையில நிலைச்சிருந்ததுனாலதான் சாத்தியமானது என்று யோவான் எழுதுகிறார். அதே போல யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ளது, உள்ளத்திலே அது நாட்டப்பட்டிருக்கிறது, அது நிலைச்சிருக்கிறது, உள்ளத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது, நிலைச்சிருக்கிறதுனால ஆத்துமா ரட்சிப்பு பெறுகிறது அப்படின்னு எழுதுறார். அதனால நாம அவரை நிலைச்சிருக்கணும், அவருடைய வார்த்தை நம்மிலே நிலைச்சிருக்கணும். அப்படி இருந்தா நீங்க கேட்டுக்கொள்கிறது எல்லாம் கொடுக்கப்படும். இப்போ நம்முடைய பிரார்த்தனைகள், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது போறதுக்கான காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னதுல இருந்து தான் சொல்ல போறேன். அதாவது தேவனுடைய சித்தம் இல்லாம ஒரு விஷயத்தை நீங்க முன்னெடுத்து ஜெபிச்சீங்கன்னா உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்காவிட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம இஷ்டத்துக்கு, நாம விருப்பத்துக்கு ஒரு ஜெபத்தை செய்தோன்னு சொன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. இன்னொரு காரணம், நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதுக்கு இன்னொரு காரணம், வேதத்தை கேளாதபடி தன் செவி விலக்கினுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதம் சொல்றபடி நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யாம, கட்டளைகளை பின்பற்றாம, கற்பனைகளை பின்பற்றாம நீங்க வெறுமனே ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. நம்ம நிலைத்திருத்தலை பற்றி பார்க்கும்போது, நீங்க தேவனுடைய கட்டளைகளை, கற்பனைகளை கை கொண்டு அவர் நிலைத்திருக்கீங்கன்னு சொல்லி வாசித்தோம் இல்லையா? ஜெபத்திற்கு ஏன் பதில் இல்லைன்னு சொன்னா அந்த கற்பனைகளை விட்டுறோம், நம்ம கட்டளைகளை விட்டுறோம். அதே போல பாவம் செய்கிறதுனால நம்முடைய ஜெபத்திற்கு பதில் இல்லாம போயிடும். எஸ்ஐயா 59:2, சங்கீதம் 66:18 பல இடங்களில் வாசிக்கிறோம். அக்கிரம சிந்தை இருந்தா நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது, நம்முடைய பாவம் நமக்குள்ள இருந்தா நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. இப்படி நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனா இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களில் நினைச்சிருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க என்ன கேட்கறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். எதை பற்றி நீங்க ஆசைப்படுறீங்களோ அது உங்கள் லைஃப்ல நடக்கும். நீங்கள் கேட்டுக்கொள்வதை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார்.
நீங்கள் விரும்புவதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்க ஆசைப்படுறதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். தேவன் அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை, அற்புதமான ஒரு மேன்மையை, ஒரு விடுதலையை உங்க லைஃப்ல ஆண்டவர் செய்ய போறார். எத்தனை பேர் நீங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்கள்? நீங்கள் கேட்டுக்கொள்வதை ஆண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அவரை நிலைத்திருங்கள். அவருடைய வார்த்தை உங்களை நிலைத்திருக்கட்டும். ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் எதுவோ, இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பம் எதுவோ, அதை அப்படியே கர்த்தர் கேட்டு உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உடைய பொற்கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தேவனே கர்த்தாவே, யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் தேவனே கர்த்தாவுடைய வார்த்தையினாலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் என்ன கேட்டுக்கொள்ளுகிறார்களோ அதன்படியே அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க, அதிசயம் நடக்க, உயர்வு கிடைக்க உடைய பொற்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.